ஹாய் ஃபேமிலிஸ். இப்போ நம்ம நவக்கிரகங்களில் ஒருவரான சனி பகவானை பற்றிய பிரபலமான சிறிய கதை பற்றி பார்க்க போகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் மிகவும் நல்லவனாகவும் பக்தியுள்ளவனாகவும் இருந்தான். மற்றவன் தீயவனாகவும் பேராசை கொண்டவனாகவும் இருந்தான். ஒரு நாள் இருவரும் ஒரு காட்டுப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது சனி பகவான் ஒரு முதியவர் வேடத்தில் அவர்கள் எதிரில் தோன்றினார். சனி பகவான் அவர்களிடம், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து நான் உங்களுக்கு பரிசு அளிக்கப் போகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நல்ல நண்பன் பயபக்தியுடன், சனி பகவானே, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் எனக்கு எப்போதும் நல்ல எண்ணத்தையும் அமைதியான மனதையும் மட்டும் கொடுத்தால் போதும் என்று பணிவாக வேண்டினான். தீய நண்பன் பேராசையுடன், நான் மிகவும் செல்வந்தனாக வேண்டும். எனக்கு ஒரு பொன் நிறைந்த பெட்டியும் பல தங்க நாணயங்களும் வேண்டும் என்று கேட்டான். உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்வதி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. சனி பகவான் சிரித்துக்கொண்டே தீய நண்பனுக்கு ஒரு அழகான தங்கப் பெட்டியை கொடுத்தார். பெட்டியை திறந்து பார்த்த போது அதற்குள் கற்களும் குப்பைகளும் மட்டுமே இருந்தன. அவன் ஏமாற்றம் அடைந்தான். நல்ல நண்பனுக்கு சனி பகவான் ஒரு சிறிய துணியாலான முடிச்சு ஒன்றை கொடுத்துவிட்டு மறைந்தார். பேராசை கொண்ட நண்பன், சனி ஒரு முட்டாள், எனக்கு வெறும் குப்பைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பேழையை தூக்கி எறிந்தான். நல்ல நண்பன் தனக்கு சனி கொடுத்தது என்று மரியாதையுடன் அந்த சிறிய முடிச்சை அவிழ்த்தான். அதற்குள் மிகச் சிறிய அளவில் மிகவும் மதிப்பு மிக்க நவரத்தின கல் ஒன்று இருந்தது. அதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். அடுத்த கதையில் சந்திப்போம் ஃபேமிலிஸ்.